வணக்கம் நண்பர்களே. வெளியில பார்க்கும்போது ரொம்ப கெத்தா அமைதியா எனக்கு என்னப்பா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சிரிச்ச முகத்தோட சுத்திக்கிட்டு இருக்கிற ஆண்களை பார்த்திருக்கோம். ஆனா அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, எவ்வளவு வலிகளை அவங்க தனியா சுமந்துக்கிட்டு இருக்காங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? 30 வயசுங்கிறது வெறும் நம்பர் இல்லைங்க, அது ஒரு ஆணோட வாழ்க்கையில வர்ற மிகப்பெரிய சோதனை காலம். இந்த உலகத்துல பல போர்களை ஜெயிச்ச ஆண்கள் கூட இந்த 30 வயசுல தங்களுக்குள்ளேயே நடக்கிற சில போராட்டங்கள்ல தோத்து போய் வெளியே சொல்ல முடியாம யாருக்கும் தெரியாம அமைதியா அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு 30 வயது ஆண் தன் அன்றாட வாழ்க்கையில எதையோ கடந்து போக வேண்டி இருக்கு. 20கள்ல உருகி உருகி காதலிச்ச காதல் இந்த 30 வயசுக்குள்ள ஏதோ ஒரு ஏமாற்றத்துல முடிஞ்சிருக்கலாம். உன்னை விட்டா யாரும் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு வேற ஒருத்தரோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கலாம். அந்த ஏமாற்றத்தோட வடு இன்னும் மனசுக்குள்ள ஆறாம அப்படியே இருக்கும். ஆனா அதை நினைச்சு அழக்கூட இன்னைக்கு அவனுக்கு நேரம் இல்லை. ஏன்னா காலையில எந்திரிச்சா ஆபீஸ் பிரஷர், இஎம்ஐ கவலை, குடும்பத்தோட எதிர்பார்ப்பு, அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற எதிர்கால பயம், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஏமாற்றத்தையும் வலியையும் விழுங்கிட்டு தான் அவன் பைக் சாவியை எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்புறான். இந்த வலிகள் எல்லாம் வெளியில தெரியாது, ஆனா மனசை உள்ளுக்குள்ளேயே அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த வலிகளை பத்தி நாம இன்னைக்கு ஏன் பேசணும்? இதனால என்ன நன்மை? சுவாமி விவேகானந்தர் ஒரு சூப்பரான விஷயம் சொல்வார். உன் பலவீனங்களை நீ என்று உணர்கிறாயோ அன்றே நீ பலசாலி ஆகிறாய் என்றார். 30 வயசுல ஒரு ஆண்கள் தங்களுக்குள்ளேயே புதைத்து வச்சிருக்கிற வேற வழி இல்லாம அமைதியாக அனுபவிக்கும் 7 வழிகளை பத்தி நாம இன்னைக்கு வெளிப்படையா பேச போறோம். இதை நீங்க தெரிஞ்சுக்கும் போது அடடா, நாம மட்டும் இந்த வழியில இல்ல, நம்மள மாதிரி எத்தனையோ ஆண்கள் இதை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும். நீங்க ஒரு பொண்ணா இருந்தா, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போராடிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்க பாரம் குறையும். என்னப்பா இது, ஆண்களோட வலியை தெரிஞ்சு நாங்க என்ன பண்ண போறேன்னு நீங்க நினைக்கலாம். ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு ஆண்களால மீள முடியாத வலியை தர முடியுமோ அதே மாதிரி ஒரு ஆணோட வலியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா குடும்பத்துல பாதி சண்டை குறையும். இந்த வலிகளை எப்படி தாண்டி வர்றதுன்னு ஒரு தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு குட்டி கதை சொல்றேன், கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு வயசான பெரியவர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு இளைஞன் ஓடி வந்து, ஐயா, எனக்கு 30 வயசாகுது, குடும்ப பொறுப்பு, கடன், காதல் ஏமாற்றம், எதிர்கால பயம்னு எல்லாமே என்னை அழுத்துது. வெளியில சிரிச்சுக்கிட்டே தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமக்க முடியாம தனியா அழுகிறேன். இந்த வலியை என்னால தாங்க முடியலன்னு சொல்லி உடஞ்சு போய் அழுதான். அந்த பெரியவர் எதுவும் பேசாம ஒரு சொம்பு தண்ணியையும் ஒரு கைப்பிடி உப்பையும் எடுத்துட்டு வந்தார். அந்த உப்புல பாதிய அந்த சொம்பு தண்ணியில போட்டு இதை குடி அப்படின்னாரு. அந்த இளைஞனும் குடிச்சிட்டு, யா, ஒரே உப்பா இருக்கு, கரிக்குது, குடிக்கவே முடியல அப்படின்னு முகத்தை சுழிச்சான். அடுத்து அந்த பெரியவர் மீதி இருந்த உப்பை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய ஏரிக்கு கூட்டிட்டு போய் அந்த ஏரி தண்ணியில தூவி விட்டார். அப்புறம் ஏரி தண்ணியை அள்ளி அந்த இளைஞன் கிட்ட கொடுத்து, இப்போ இதை குடி அப்படின்னாரு. இளைஞன் குடிச்சிட்டு, இது நல்லா இருக்கே, சுவையா இருக்கே அப்படின்னா. அப்போ அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, தம்பி, வாழ்க்கையில வர துன்பங்களும் வலிகளும் இந்த உப்பு மாதிரி தான். அது எல்லாருக்கும் ஒரே அளவு தான் கிடைக்கும். ஆனா அந்த வலியை நீ வச்சுக்கிற இடம் ஒரு சிறிய சொம்பு மாதிரி இருந்தா வாழ்க்கை முழுக்க கசப்பா தான் இருக்கும். அதுவே உன் மனசை அந்த ஏரி மாதிரி விரிவுபடுத்திட்டா எவ்வளவு பெரிய வலியும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு 30 வயசுல இருக்கிற ஆண்களுக்கு வர்ற வலிகள் எல்லாமே அவங்களோட மனசை ஒரு பெரிய ஏரி மாதிரி பரந்த மனசா மாத்துறதுக்கான ஒரு அனுபவம் தான். இந்த வீடியோவோட முடிவுல இந்த 7 வழிகள்ல இருந்து நீங்க எப்படி மீண்டு வரணும், உங்க மன அமைதியை எப்படி மீட்கணும் அப்படிங்கிற ரகசியத்தை நான் சொல்ல போறேன். அதனால ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க, ஏன்னா இது உங்களோட கதை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு விஷயத்தை ரொம்ப நேர்மையா ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். குடும்பத்துக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் தினமும் ஓடிக்கிட்டே இருக்கிற நீங்க இந்த 30 வயசுல அமைதியா அனுபவிக்கிற இந்த வலிகளால நீங்க இழந்த மிகப்பெரிய விஷயம் எது? உங்க சந்தோஷமா இல்ல உங்க கனவுகளா? உங்களை பத்தி புரிஞ்சுக்காதவங்க உங்களை காயப்படுத்தும் போது எதிர்த்து பேசி சண்டை போடுவீங்களா, இல்ல ஹெல்மெட்டுக்குள்ளேயும் பாத்ரூம்லையும் அமைதியா கவலையை மறைச்சுப்பீங்களா? தயங்காம உங்க மனசுல இருக்கிற உண்மையை கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் பண்ணிடுங்களா?
உங்க மனசுல உள்ளதை எனக்காக சொன்னதுக்கு நன்றி. சரி வாங்க, 30 வயது ஆண்கள் அமைதியா அனுபவிக்கிற அந்த 7 வழிகள் என்னென்னு இப்பவே பார்ப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 30 வயசுல ஒரு ஆணோட மனசுக்குள்ள வர்ற முதல் மிகப்பெரிய புயல் என்ன தெரியுமா? ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற சுய அடையாள போராட்டம் தான். அது என்னப்பா சுய அடையாள போராட்டம்? நல்ல கவனிங்க. நாம 20 வயசுல இருக்கும்போது எப்படி இருந்தோம்? இன்னும் 5 வருஷத்துல நான் ஒரு பெரிய கம்பெனி வைப்பேன், சொந்தமா கார் வாங்குவேன், லைஃப்ல வேற லெவலுக்கு போவேன் அப்படின்னு எத்தனையோ கனவுகள், எத்தனையோ லட்சியங்களோட சுத்தணும்ல. ஆனா அதே 30 வயசை தொடும்போது நிஜ வாழ்க்கை நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும். காலையில 9 மணிக்கு ஆபீஸ் போகணும், சாயங்காலம் வந்தா வீட்டு பொறுப்புகள், மாச கடைசியில அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லாத நிலைமை. இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு மெல்லிய நடுக்கம் தொடங்கும். நாம என்ன ஆகணும்னு நினைச்சோம், ஆனா இன்னைக்கு என்னவா ஆகி நிக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு இரவும் தூங்க விடாம செய்யும். இதோட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? கம்பேரிசன். இன்னைக்கு சோஷியல் மீடியாவை திறந்தாலே போதும், நம்ம கூட படிச்சவன், நம்ம கூட சுத்தினவன் யாராவது ஒருத்தன் காரோட நின்றுக்கிட்டு நியூ பிளஸ்டு ரைடுன்னு போஸ்ட் போடுவான். இன்னொருத்தன் ஃபாரின் ட்ரிப்பு போன போட்டோவை அப்லோட் பண்ணுவான். அதை பார்க்கும்போது மனசுக்குள்ள அறியாமலேயே ஒரு சுய இரக்கம் வந்துடும். அவனும் நம்ம கூட தான் படிச்சான், அவன் எங்கேயோ போயிட்டான், நாம இன்னும் அதே இடத்துல தானே நிக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி மனசை அப்படியே அரிச்சு தின்னும். வெளியில யார்கிட்டயும் இதை பத்தி பேச முடியாது, எனக்கு பொறாமையா இருக்குன்னு நினைச்சிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு மனசுக்குள்ளேயே அந்த வலியை பூட்டி வச்சுக்கிட்டு சிரிப்போம். சுவாமி விவேகானந்தர் ஒரு அற்புதமான விஷயம் சொல்லியிருக்கார். ஒவ்வொரு ஆத்மாவும் அண்டவெளியின் அளப்பரிய ஆற்றலை கொண்டது. உன்னை யாரோடும் ஒப்பிடாது. சூரியனுக்கும் நிலவுக்கும் ஒப்பீடு கிடையாது. இரண்டும் அதன் நேரத்தில் பிரகாசிக்கும் என்றார். ஆனா இந்த உண்மையை புரிஞ்சுக்காம சமூகத்தின் கண்ணோட்டத்துல நாம வெற்றி பெறலையே நினைச்சு 30 வயது ஆண்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு அடையாள சிக்கல்ல மாட்டி தவிக்கிறாங்க. நான் ஒரு நல்ல மகனா, நல்ல கணவனா, இல்ல ஒரு தோல்வி அடைந்த மனிதனா அப்படிங்கிற கேள்வி அவங்களை அமைதியா கொன்னுகிட்டே இருக்கும். சரி, இப்ப சொல்லுங்க, இந்த வயசுல ஒரு ஆணா நீங்க யாருக்காக உழைக்கிறீங்க, யாருக்காக வாழ்றீங்க? உண்மையிலே உங்க மனசுல உள்ளதை சொல்ல யாருமே இந்த கேள்வி கேட்டதில்லையேன்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நாம பேசுவோம். நீங்க ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், நீங்க இன்னும் தோத்து போகல. மற்றவங்களோட ரேஸ் வேற, உங்களோட ரேஸ் வேற. அவங்க ஓடுற பாதையில நீங்க ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இந்த சுய அடையாள போராட்டத்தை விட ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சுமை இருக்கு. 30 வயசுல இருக்கிற ஒவ்வொரு ஆணோட தோள் மேலையும் வந்து உட்காரும். அந்த சுமை வந்த பிறகுதான் ஒரு ஆண் தன் தூக்கத்தையே தொலைக்கிறான். தன் சொந்த ஆசைகளை மறந்துட்டு மாசம் பிறந்த மிஷின் மாதிரி ஓட ஆரம்பிக்கிறான். அந்த இரண்டாவது ஆழமான வலி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதைத்தான் நாம அடுத்து பார்க்க போறோம். ஏன்னா அந்த இரண்டாவது வலியை நீங்க தினமும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை வெளியில சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். அடுத்து 30 வயசுல ஒரு ஆணோட வாழ்க்கையை தலைகீழா மாத்துற இரண்டாவது மிகப்பெரிய வலின்னா இந்த பொருளாதார சுமை மற்றும் எதிர்கால பயம்தான். ஞாபகம் இருக்கா? நாம 20 வயசுல இருக்கும்போது சம்பாதிக்கிற காசு எல்லாமே நமக்கு மட்டும்தான். நமக்கு பிடிச்ச சட்டையை வாங்குவோம், நண்பர்களோட ஹோட்டலுக்கு போவோம், ஜாலியா சுத்துவோம். ஆனா அதே 30 வயசை தொட்ட உடனே அந்த பணம் வெறும் நம்ம பணமா இருக்கிறது இல்ல, அது குடும்பத்தோட பணமா மாறிடுது. மாசம் 1ஆம் தேதி ஆனா போதும், போன்ல மெசேஜ் மேல மெசேஜ் வந்து விழும். வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில்லு, அரிசி மளிகை சாமான், பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸு, பெற்றோரின் மருத்துவ செலவு அப்படின்னு வரிசையா வந்து நிற்கும். சம்பளம் அக்கௌண்ட்ல வந்து விழுகிற அதே 5வது நிமிஷத்துல எல்லாமே காலி. கையில மிஞ்சுறது வெறும் ஏமாற்றமும் அடுத்த மாசத்தை பற்றிய பயமும் மட்டும்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 30 வயது ஆண் தூங்க போகும்போது அவனுக்குள்ள ஓடுற ஒரே கேள்வி என்ன தெரியுமா? நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று ஆகிட்டா என் குடும்பத்தோட நிலைமை என்ன? எனக்கு வேலை போயிட்டா இந்த இஎம்ஐயை நான் எப்படி கட்டுவேன்? சொந்தமா ஒரு வீடு வாங்க முடியலையே, நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு நாம என்ன சேர்த்து வச்சிருக்கோம்? இந்த கேள்விகள் எல்லாம் அவனை இரவெல்லாம் தூங்க விடாம செய்யும். மனசுக்குள்ள அவ்வளவு பயம் இருக்கும். ஆனா காலையில எந்திரிச்சு ஹாலுக்கு வரும்போது அப்பா அம்மா முன்னாடியும் மனைவி பிள்ளைகள் முன்னாடியும் எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு ஒரு போலி தைரியத்தை மூஞ்சில மாட்டிக்கிட்டு நிப்பான். ஏன்னா அவன் கலங்கி நின்னா அந்த குடும்பமே உடைஞ்சு போயிடும். நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு அவனுக்கு பின்னாடி யாருமே இல்லை, ஆனா அவனை நம்பி ஒரு முழு குடும்பமே பின்னாடி நிக்குது. சுவாமி விவேகானந்தர் ஒரு சூப்பரான வார்த்தை சொல்லுவார், பயமே மரணம், பயமின்மையே வாழ்க்கை. தடைகளும் கஷ்டங்களும் உன்னை சோதிக்க வரவில்லை,
உன் மறைந்திருக்கும் ஆற்றலை வெளியில கொண்டு வரத்தான் வருகின்றன. ஆனா இந்த நிஜ வாழ்க்கை போராட்டத்துல ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி வெறும் பணத்தை சம்பாதிக்கிற ஒரு கருவியா மட்டுமே தான் தாம் மாறுறோமோங்கிற வலி ஒவ்வொரு 30 வயது ஆணையும் உள்ளுக்குள்ள அப்படியே சுட்டெரிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க, இருக்கிற காசுல குடும்பத்துக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுற ஆண்கள் இங்க ஏராளமா இருக்காங்க. உங்க வீட்டுல எப்படி? எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. பண கஷ்டம் கூட பரவாயில்லைங்க, கஷ்டப்பட்டு உழைச்சா ஏதோ ஒரு நாள் அதை சரி பண்ணிடலாம். ஆனா இந்த எல்லா போராட்டங்களுக்கும் நடுவுல ஒரு ஆண் தன் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க தேடுற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா 30 வயசுல அவனுக்கு அது கிடைக்கிறதே இல்லை. சொல்ல போனா சுத்தி 100 பேர் இருந்தாலும் அவன் தனியா தான் நிக்கிறான். அப்படி ஒரு ஆணோட வாழ்க்கையில ஏற்படுற அந்த 3வது கொடூரமான அமைதியான வலி என்ன தெரியுமா? அதை பற்றி கேட்டா உங்க கண்ணுக்கே தெரியாம கண்ணீர் வந்துடும். வாங்க அடுத்ததை பார்ப்போம். 30 வயசுல ஒரு ஆணோட மனசை ரொம்பவே ஆழமா காயப்படுத்துற 3வது வலினா நண்பர்களின் இழப்பும் அதற்கு பின்னாடி வர்ற கொடூரமான தனிமையும் தான். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்களேன். நம்ம 20-22 வயசுல எப்படி இருந்தோம்? ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு வெளியில வரும்போது டீ கடையில 10 பேர் சுத்தி நின்னோம். மச்சான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா எங்கடா வரணும்னு ஓடி வர்றதுக்கு ஒரு பெரிய நண்பர்கள் பட்டாளமே கூட இருந்தது. வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நாம ஒன்னா பாத்துக்கலாண்டான்னு கை கோர்த்து நின்று சிரிச்ச காலங்கள் அதெல்லாம். ஆனா அதே 30 வயசை தொட்ட உடனே அந்த நண்பர்கள் கூட்டம் எங்க போனதுன்னே தெரியாம மெல்ல மெல்ல கரைய தொடங்கும். ஆளுக்கு ஒரு ஊரு, ஆளுக்கு ஒரு வேலை, கல்யாணம், குடும்ப பொறுப்புகள்னு ஒவ்வொருத்தரும் தங்களோட சொந்த வாழ்க்கை ரேஸ்ல ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னைக்கு உங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ்ல 1000 பேர் இருக்கலாம், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனா டேய் மனசு சரியில்லடா, கொஞ்சம் நேர்ல வர முடியுமான்னு போன் பண்ணி கூப்பிடுறதுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட உண்மையாவே எத்தனை நண்பர்கள் இருக்காங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு கட்டத்துல போன் கால்கள் குறையும், அப்புறம் மெசேஜ்கள் குறையும். கடைசியில அவங்க ஸ்டேட்டஸுக்கு ஹாப்பி பர்த்டே அல்லது கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு வெறும் எமோஜி அனுப்புற அளவுக்கு அந்த நட்பு சுருங்கி போயிடும். இதோட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? 30 வயசுல ஒரு ஆணுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆபீஸ் பிரஷர், குடும்ப கவலை, கடன், இதை எல்லாம் அவனால மனைவி கிட்ட கூட சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பயந்துடுவாங்க. பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. அப்போ தான் மனசுல இருக்கிற பாரத்தை எந்தவித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம அப்படியே கொட்டி தீர்க்கிறதுக்கு ஒரு நண்பன் கூட இல்லையேங்கிற அந்த தனிமை இருக்கு பாருங்க, அது நரகத்தை விட கொடூரமானது. சுத்தி குடும்பம் இருக்கும், கூடவே ஆட்கள் இருப்பாங்க, ஆனா மனசுக்குள்ள அவன் முற்றிலும் தனிமையில தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான். சுவாமி விவேகானந்தர் நண்பர்களை பத்தி ஒரு அருமையான விஷயம் சொல்வார். சுயநலமற்ற நட்பே உலகின் உயரிய சக்தி. ஆனா உன்னுடைய அந்தரங்க போராட்டங்கள்ல உனக்கு துளையா நிக்க எந்த மனிதனும் இல்லை என்றால் சோர்ந்து போகாதே. உனக்குள் இருக்கும் இறைவனை, உன் மனசாட்சியை உன் சிறந்த நண்பனாக மாற்றிக்கொள் என்றார். ஆனா நிஜ வாழ்க்கையில அந்த பழைய நண்பர்களோட சிரிச்சு பேசி பல வருஷம் ஆச்சேன்னு ஏங்குற ஒவ்வொரு 30 வயது ஆணோட ஏக்கம் வெளியில தெரியாத ஒரு அமைதியான பெருமூச்சு தான். நண்பா, உங்க பள்ளி பருவமோ இல்ல கல்லூரி பருவமோ நினைச்சு பார்க்கும்போது உங்க நண்பர்கள்ல உங்களுக்கு யாரோட முகம் ஞாபகத்துல வரும்? அவங்க பேர் சொல்லி ஐ மிஸ் யூடா மச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மனசுல இவ்வளவு பெரிய தனிமையும் பாரமும் சேர சேர அது மெல்ல மெல்ல அடுத்த கட்டத்துக்கு போய் ஒரு ஆணோட உடம்பையே பாதிக்க தொடங்குது. தெரியுவா? 20 வயசுல விடிய விடிய முழிச்சிருந்தாலும் கலங்காத உடம்பு 30 வயசுல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மாற தொடங்கும். கண்ணாடியில பார்க்கும் போதே தன் தோற்றமே மாறுறத பார்த்து ஒரு ஆண் பயப்பட ஆரம்பிப்பான். அப்படி ஒரு ஆணோட இளமையையும் நம்பிக்கையையும் திருடுற அந்த 4வது வழி என்ன தெரியுமா? வாங்க அதையும் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து 30 வயசுல ஒரு ஆணோட வாழ்க்கையில மெல்ல நுழைஞ்சு அவனை மனதளவிலையும் உடல் அளவிலையும் ரொம்பவே கலங்க வைக்கிற 4வது வழினா ஆரோக்கிய குறைபாடுகளும் அவன் உடம்புல வர்ற வேகமான மாற்றங்களும் தான். கொஞ்சம் 20 வயசு நினைவுகளை தோண்டி பாருங்களேன். அன்னைக்கு நாம எப்படி இருந்தோம்? ராத்திரி 2 மணி வரைக்கும் முழிச்சிருந்துட்டு காலையில 7 மணிக்கு எந்திராச்சு காலேஜுக்கோ வேலைக்கோ ஓடுவோம். கண்ட இடத்துல சாப்பிடுவோம், எவ்வளவு தூரம் வேணும்னாலும் பைக்ல ட்ரிப்பு போவோம். டயர்டு அப்படிங்கிற வார்த்தைக்கே நம்ம வாழ்க்கையில அர்த்தம் இல்லாம இருந்தது. ஆனா அதே 30 வயசை தொட்ட உடனே திடீர்னு ஒரு நாள் காலையில கண்ணாடியில பார்க்கும்போது நமக்கே தெரியாம நம்ம உடம்பு மாற தொடங்கி இருக்கும்.
தலையில ஆங்காங்கே எட்டி பார்க்குற வெள்ளை முடிகள், கொஞ்சம் கொஞ்சமா குறையிற தலைமுடி, முன்னாடி மாதிரி இல்லாம வயிற்றுல சேர்ற தொப்பை, கண்ணுக்கு கீழே வர்ற கரு வளையங்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு மெல்லிய பயம் பிடிக்கும். அடடே, நமக்கு வயசாயிடுச்சோ, நம்ம இளமை நம்ம விட்டு போயிடுச்சா அப்படிங்கிற கேள்வி மனசை வந்து தாக்கும். இதோட நிறுத்தாம உடம்பும் சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கும். சின்னதா 4 படி ஏறினா மூச்சு வாங்கும். முதுகு வலிக்குதுடா, முட்டி வலிக்குது, கேஸ் ட்ரபிள் ஆயிடுச்சுன்னு 20களில் நாம கிண்டல் பண்ண விஷயங்கள் எல்லாம் இப்போ நமக்கே நடக்க ஆரம்பிக்கும். ஆனா இதையெல்லாம் ஒரு ஆண் வெளியில காட்டிக்கவே மாட்டான். ஆஃபீஸ்ல 8 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது இடுப்பு பிடிச்சுக்கிட்டாலும் வெளியில சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பான். டயர்டா இருக்குன்னு சொன்னா 30 வயசுலயே இப்படி ஆயிட்டியேன்னு கூட இருக்கிறவங்க கிண்டல் பண்ணுவாங்களோன்னு பயந்துகிட்டு எல்லா வலியையும் சிரிப்பாலேயே மறைப்பான். சுவாமி விவேகானந்தர் உடற்பயிற்சியையும் ஆரோக்கியத்தையும் பத்தி ரொம்பவே அழுத்தமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இளைஞர்களே, உங்களுக்கு வலிமையான தசை நாரும் இரும்பு போன்ற நரம்புகளும் தான் தேவை. பலவீனமான உடல் ஒருபோதும் பலமான மனதை தாங்காது. ஆனா இன்னைக்கு இருக்கிற வேலை பழுவுலையும் குடும்ப பொறுப்புலையும் தனக்காக 1/2 மணி நேரம் ஒதுக்கி உடற்பயிற்சி செய்யக்கூட நேரம் இல்லாம தன் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமா பலி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த ஆண். சரி, தன் உடம்புல வர்ற மாற்றங்களை கூட ஒரு ஆண் ஏதோ ஒரு விதத்துல சகிச்சுக்குவான். ஆனா தான் கண்ணு முன்னாடியே தனக்காகவே வாழ்ந்த சிலரோட உடம்பு தளர்ந்து போறத பார்க்கும்போது அவனால தாங்கவே முடியாது. 30 வயசுல ஒரு ஆணை தூக்கத்தை கெடுக்கிற, அவன் மனசை நடுங்க வைக்கிற அந்த 5வது வலி தன் பெற்றோரை பத்தினது. அப்படி அவன் மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற அந்த 5வது ஆழமான வலி என்ன தெரியுமா? வாங்க தொடர்ந்து அதை பார்ப்போம். அடுத்து 30 வயசுல ஒரு ஆணோட மனசை உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே உலுக்கி போடுற 5வது வலினா தன் பெற்றோரின் முதுமையும் அவங்களை இழந்துடுவோமோங்கிற அந்த பயமும் தான். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா தான் உலகத்திலேயே மிக வலிமையான மனிதர்கள். எனக்கு என் அப்பா இருக்காரடா, அவர் எல்லாத்தையும் பார்த்து பார் அப்படின்னு கெத்தா வாழ்ந்திருப்போம். அவங்க தான் நம்மளோட மிகப்பெரிய நிழல், நம்ம பாதுகாப்பு அரண். ஆனா அதே 30 வயசை நாம தொடும்போது நமக்கு வயசாகிறத விட வேகமா நம்ம பெற்றோர்களுக்கு வயசாகி போயிருக்கும். திடீர்னு ஒரு நாள் அம்மாவோட தலையில இருக்கிற மொத்த வெள்ளை முடிய பார்க்கும்போது, அப்பாவோட கைகள் லேசா நடுங்கிறத பார்க்கும்போது, அல்லது முன்னாடி போல வேகமா நடக்க முடியாம அவங்க மெல்ல மெல்ல அடி எடுத்து வைக்கிறத பார்க்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு கத்தி வந்து சொருகிற மாதிரி இருக்கும். முன்னாடி நம்மளை திட்டி வழி நடத்தின அப்பா இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம முகத்தை பார்த்து, தம்பி இத பண்ணலாமான்னு தயங்கி தயங்கி கேட்பாரு. நாம் தான் இப்போ அவங்களுக்கு பெற்றோர் அப்படிங்கிற அந்த நிஜம் சுட ஆரம்பிக்கும். இதோட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அடுத்து வர்ற 10 அல்லது 15 வருஷத்துல இவங்க நம்ம விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வரும். அது ஒவ்வொரு ஆணோட தூக்கத்தையும் உலுக்கி எடுத்துடும். ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டுல இருந்து போன் வந்தா நெஞ்சு ஒரு நிமிஷம் நின்னே போயிடும். ஐயோ, இதுவும் அசம்பாவிதம் இல்லையே அப்படின்னு பயந்துகிட்டே தான் போனை அட்டன் பண்ணுவான். ஆனா இந்த பயத்தை அவன் யார்கிட்டையும் காட்டிக்க முடியாது. பெற்றோர் முன்னாடி போய் நின்னுகிட்டு எனக்கு உங்களை இழக்க பயமா இருக்குப்பான்னு சொல்லி அழ முடியாது. மனைவி கிட்டையோ பிள்ளைகள் கிட்டையோ தன் பலவீனத்தை காட்ட முடியாது. எல்லா பயத்தையும் சோகத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு, உங்களுக்கு ஒன்னும் இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல அவன் இருப்பான். சுவாமி விவேகானந்தர் பெற்றோரை பற்றி ஒரு அழகான விஷயம் சொல்வார். உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து உனக்காக தன் வாழ்நாளை தியாகம் செய்த பெற்றோரை விட உயர்ந்த தெய்வம் இந்த பூலோகத்தில் வேறு எதுவும் இல்லை. அவர்களுக்கு செய்யும் சேவையே சிறந்த வழிபாடு. ஆனா தன் சொந்த வாழ்க்கை போராட்டத்துல ஓடிக்கிட்டே இருக்கும்போது பெற்றோர் கூட போதுமான நேரத்தை செலவழிக்க முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சியும் அவங்களோட முதுமையும் ஒரு ஆணோட மனசை அமைதியா அரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க இந்த நேரத்துல உங்க அம்மா அப்பாவை மிஸ் பண்றீங்கன்னா உடனே ஐ லவ் மை டாடி ஆர் மம்மின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பெற்றோரின் இந்த முதுமை ஒரு பக்கமும் குடும்பத்தின் பொறுப்புகள் மறுபக்கமும் அழுத்தும் போது ஒரு ஆணோட மனசுக்குள்ள எவ்வளவு அழுகையும் கவலையும் கொப்பளிச்சு வரும் தெரியுமா?
ஆனா என்ன நடந்தாலும் அவன் வெளியில அழவே முடியாது. ஏன்னா இந்த சமூகம் அவன் மேல ஒரு கொடூரமான விதியை எழுதி வச்சிருக்கு. ஒரு ஆணை உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சு அவனை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ற அந்த 6வது சமூக வழி என்ன தெரியுமா? வாங்க அடுத்து அதை பார்ப்போம். அடுத்து 30 வயசுல ஒரு ஆணோட மனசை உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சு அவனை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ற 6வது கொடூரமான வழின்னா ஆண் அழக்கூடாது அப்படிங்கிற இந்த சமூக கட்டாயம்தான். நாம சின்ன குழந்தையா இருக்கும் போதே இந்த சமூகம் நமக்குள்ள ஒரு விஷத்தை விதைக்க ஆரம்பிச்சிடும். அடிபட்டு கீழே விழுந்து அழுதுட்டு இருந்தா உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய், நீ ஆம்பளை பையன்டா, ஆம்பளை பையன்லாம் அழக்கூடாது அப்படின்னு நம்ம கண்ணீரை துடைக்காம அதை அடக்க கத்து கொடுப்பாங்க. அதே பையன் 30 வயசை தொடும்போது கடன் சுமை, வேலை இழப்பு, காதல் ஏமாற்றம், குடும்ப பொறுப்புன்னு 1000 பிரச்சனைகள் அவனை 4 பக்கமும் சூழ்ந்து நிற்கும். மனசு தாங்க முடியாம வெடிச்சு அழணும்னு தோணும். தொண்டை அடைக்கும், கண்ணுல தண்ணி முட்டிக்கிட்டு நிற்கும். ஆனா அன்னைக்கு குழந்தை பருவத்துல கேட்ட அந்த ஆம்பளை அழக்கூடாதுங்கிற வார்த்தை அவன் தொண்டையிலேயே அந்த அழுகையை அமுக்கி பிடிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெண் கஷ்டம் வந்தா அழுது தம் மனபாரத்தை இறக்கிடுவா. சுத்தி இருக்கிறவங்க அவங்கள தேற்றுவாங்க. ஆனா ஒரு ஆண் அழுதுட்டா, என்னடா இவன் பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான், இவனெல்லாம் என்ன குடும்பத்தை காப்பாத்த போறான்னு இந்த சமூகம் அவனை பலவீனமானவன்னு முத்திரை குத்திடும். இந்த பயத்தினாலேயே எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், மனசுக்குள்ள ரத்த கண்ணீர் வடிஞ்சாலும், வெளியில ஒரு போலி சிரிப்பை மூஞ்சில மாட்டிக்கிட்டு எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாட்டுவான். யாரும் இல்லாத தனிமையில பைக்ல போகும்போது ஹெல்மெட்டுக்குள்ளேயும் அல்லது பாத்ரூம்ல ஷவரை திறந்து விட்டுட்டு அமைதியா கதறி அழுவுற ஆண்கள் இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களோட கண்ணீருக்கு சாட்சி அந்த பாத்ரூம் செவிகளும் ஹெல்மெட்டும் மட்டும்தான். சுவாமி விவேகானந்தர் இந்த உணர்வுகளை பத்தி ஒரு தைரியமான விஷயம் சொல்லுவார். உன் உணர்ச்சிகளை ஒளித்து வைத்து போலி வேடமிடுவதை விட உண்மையாக இரு. கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது உன் தூய்மையான மனதின் வெளிப்பாடு. உணர்வுகளை அடக்குவது உன் ஆன்மாவை நசுக்குவதற்கு சமம். ஆனா இந்த சமூகம் போட்ட கட்டாய வேஷத்தை கழட்ட முடியாம தான் உணர்ச்சிகளை தானே கொலை செஞ்சுக்கிட்டு வாழ்கிற ஒரு அமைதியான வாழ்க்கை தான் 30 வயது ஆணோட வாழ்க்கை. இப்படி மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து மற்றவங்களுக்காகவே தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழ்கிற ஒரு ஆண் கடைசியில எதை தொலைக்கலாம் தெரியுமா? தன் சொந்த வாழ்க்கை, தன் ஆசை, தன் கனவு, தனக்கான நேரம் என எல்லாத்தையும் தான். 30 வயதில் ஒரு ஆண் அமைதியாக அனுபவிக்கும் 7வது மற்றும் மிக கடைசி ஆழமான வழி என்ன? அதை எப்படி நாம் கடந்து வரப்போறோம்? தொடர்ந்து பாருங்க. இந்த கடைசி விஷயம் உங்களை நிச்சயம் யோசிக்க வைக்கும். அடுத்து 30 வயசுல ஒரு ஆணோட வாழ்க்கையில ரொம்பவே மௌனமா நடக்கிற ஒரு மிகப்பெரிய தியாகம்னா, தனக்கான நேரத்தையும் தன் சொந்த விருப்பங்களையும் அவன் முழுசாவே இழந்துடுறது தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 18 அல்லது 20 வயசுல நமக்கு எத்தனையோ ஆசைகள் இருந்திருக்கும். நான் நல்லா பாட்டு பாடுவேன், எனக்கு ஓவியம் வரைய பிடிக்கும், பைக்ல இந்தியா முழுக்க ட்ரிப்பு போகணும், புத்தகம் படிக்கணும், ஸ்போர்ட்ஸ் விளையாடணும்னு நமக்குன்னு ஒரு தனி உலகம், தனி பொழுதுபோக்குகள் இருந்திருக்கும்ல. ஆனா அதே 30 வயசை தொட்ட உடனே அந்த ஆசைகளும் கனவுகளும் எங்கே போச்சுனே தெரியாம மறைஞ்சு போயிருக்கும். காலையில அலாரம் அடிச்சதும் எந்திரிச்சு ஆபீஸுக்கு ஓடுறது, ராத்திரி களைச்சு போய் வீட்டுக்கு வர்றது, இடையில கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் ஒதுக்குறது. ஆண்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் கல்யாண வாழ்க்கை சரியா அமைஞ்சிட்டா ஓகே. ஒருவேளை கல்யாண வாழ்க்கை சரியில்லைன்னா காலம் பூரா நரகத்துல தான் வாழணும். இதையெல்லாம் தாண்டி நமக்குன்னு ஒரு அரை மணி நேரம் எடுத்துப்போம், நமக்கு பிடிச்சதை பண்ணுவோம்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவன் வாழ்க்கை ஒரு மிஷின் மாதிரி மாறிடும். ஒரு கட்டத்துல அவனுக்கே தெரியாம அவனோட ஹாப்பி, அவனோட ஆசைகள் எல்லாமே செத்து போயிடும். கடைக்கு போகும்போது கூட பிள்ளைக்கு பிடிச்ச பிஸ்கெட், மனைவிக்கு பிடிச்ச பொருள், பெற்றோருக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை பார்த்து பார்த்து வாங்குற ஒரு ஆண் நமக்கு என்ன வேணும்னு தனக்காக யோசிச்சு பல வருஷம் ஆயிருக்கும். தன் ஆசைகளை, தன் சந்தோஷங்களை ஒவ்வொன்றாக தியாகம் செஞ்சுட்டு குடும்பத்தோட சிரிப்பையும் அவங்களோட பாதுகாப்பையும் மட்டுமே தன் வாழ்க்கையோட ஒரே இலக்கா மாத்திக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிடுவான். வெளியில பார்க்கும்போது அவன் குடும்பத்துக்காக உழைக்கிறான்னு எளிமையா சொல்லிடுவாங்க. ஆனா நாம நமக்காகவே வாழலையே, மற்றவங்களுக்காகவே நம்ம வாழ்க்கை கரைஞ்சு போச்சேன்னு மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல வர்ற அந்த மெல்லிய வலி இருக்கே,
அதை அவனால யார்கிட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. சுவாமி விவேகானந்தர் ஒரு அற்புதமான வாழ்க்கை தத்துவத்தை சொல்வார். பிறருக்காக வாழ்வதே வாழ்க்கை. மற்றபடி வாழ்பவர்கள் உயிரோடு இருந்தாலும் பிரித்திற்கு சமம். ஆனால் அந்த தியாகம் உன்னை பலவீனப்படுத்தக்கூடாது. உனக்கான ஆன்ம பலத்தை நீ எப்போதும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா தன்னையே முழுசா கொடுத்துட்டு காலியான கையோட நிக்கிற அந்த 30 வயது ஆணோட அமைதியான தியாகத்தை இந்த உலகம் பல நேரங்கள்ல கண்டுக்காமலே கடந்து போயிடுது. நண்பா, இந்த 7 வழிகளையும் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை இவ்வளவு தானான்னு கலங்கிடாதீங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, இருள் எவ்வளவு அடர்த்தியா இருந்தாலும் ஒரு சின்ன மெழுகுவர்த்தியால அதை விரட்ட முடியும். 30 வயசுங்கிறது உங்க முடிவல்ல, அது உங்க உண்மையான பரிணாம வளர்ச்சியின் தொடக்கம். இந்த வழிகளிலிருந்து தப்பிக்க இந்த 3 விஷயங்களை கட்டாயம் பின்பற்றுங்க. 1. ஒப்பிடாதீங்க. உங்களோட பாதை தனித்துவமானது. 2. உங்களை நேசியுங்கள். குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உங்க ஆரோக்கியமும் முக்கியம். தினமும் 20 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்க. 3. மனசு விட்டு பேசுங்க. அழுகை பலவீனம் இல்லை. உங்களை புரிந்துகிட்ட ஒருத்தர்கிட்ட உங்க மனபாரத்தை இறக்கி வைங்க. நண்பர்களே, நான் சொன்ன இந்த 7 வழிகள் மட்டுமில்ல, நான் சொல்லாத பல வழிகளையும் சுமைகளையும் இந்த ஆண்கள் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 7 வழிகள்ல இன்னைக்கு உங்க மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துற அந்த ஒரு வழி எது? நான் சொல்லாத வழின்னு ஒண்ணு உங்க மனசுல இருந்தா மறக்காம அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காகவும் உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் சேர்த்து அடுத்த வீடியோ தயார் செய்யலாம். உங்களை போல எத்தனையோ ஆண்கள் அதை படிச்சு நாம மட்டும் தனியா இல்லைன்னு தேறுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சின்னதா ஒரு ஆறுதலையோ நம்பிக்கையோ கொடுத்திருந்தா கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் 30 வயதை நெருங்குற ஆண்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.